upon you. ஆண்டவர் உங்கள் மேல் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். Believe that He is going to do good in your life. உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை செய்வார் என்று நம்புங்கள். Hallelujah. Hallelujah. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. So this morning time I just want to point out one more incident. இந்த காலைவேளையிலே நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். It's from 2 Kings chapter 8 verse 1. 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலிசா தன் உயிர்த்திட்ட பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு எரிந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, சற்று பஞ்சமுறை வருகிறார், அது 7 வருஷம் தேசத்தில் என்று சொல்லியிருக்கிறார். Amen. Hallelujah. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here we read about a woman from the land of Shunem. நாம் இங்கே ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். சூரேமியாள் சூரேம் என்ற ஊரை சேர்ந்த ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். In 2 Kings chapter 4 we can see how this woman is treating prophet Elisha. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே இந்த ஸ்திரியானவள் எலிசாவுக்கு என்ன உதவி செய்தாள் என்பதை நாம் பார்க்க முடியும். She was a very notable woman in the land of Shunem. சூரேம் என்ற ஊரிலே அவள் மிக ஒரு பணக்காரியாய் காணப்பட்டாள். And she was a great blessing to prophet Elisha's ministry. அவள் எலியாவின் ஊழியத்திலே உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாய் அவள் காணப்பட்டாள். She showed a great hospitality towards Elisha. எலிசாவை பராமரிக்கிறதிலே அவள் ஒரு உறுதியான பெண்ணாய் காணப்பட்டாள். And she also experienced few miracles through prophet Elisha. எலிசா தீர்க்கதரிசியாக எலிசாவின் மூலமாக அவள் வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பெண்ணாய் இருந்தாள். One important miracle was மிக முக்கியமான ஒரு அற்புதம் என்னவென்றால், when her son died, அவளுடைய குமாரன் மரித்து போனான். prophet Elisha raised him back to life again. தீர்க்கதரிசியான எலிசா அந்த குமாரனை திரும்ப உயிர்ப்பித்து அவளுக்கு கொடுத்தான். In 2 Kings chapter 8 verse 1, she is receiving a message from God through prophet Elisha. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த சூனேமியாளுக்கு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்ன ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. She was told that there is going to be a famine in the land of Shunem. சூனேம் என்று மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்கிற காரியம் அவளுக்கு சொல்லப்பட்டது. So God is speaking to this woman. இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். So God says, கர்த்தர் சொல்கிறார், He says, stay wherever you can, for the Lord has called for a famine, and furthermore it will come upon the land for 7 years. நீங்கள் உங்கள் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாவது சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். Hallelujah. Hallelujah. So there is a great famine that is going to be in the land of Shunem for 7 years.